நம்ம ஊர்ல நெல்லு நசுக்குன களவாணி பசங்களை நம்ம ஊர் காவக்காரையா மந்தையில பிடிச்சு கட்டி வச்சிருக்காரு. எல்லாரும் வாங்க. சீக்கிரம் போய் உட்காருங்க. எல்லாரும் வந்தாச்சு போல இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ஊரை கொள்ளையடிச்சின திருட்டு நாய்ங்கள என்ன செலம் நீங்களே சொல்லுங்க. எத்தனையோ வருஷமா சொல்லி பார்த்தோம், இந்த பயலக திருட்ட விட்ட பாடில்ல. 5 பேரையும் வெட்டி தென்னம்பிள்ளையில புதைச்சா மரமாவது நல்லா காய்க்கும். ஏண்டா சோம்பேறி பயல்களா, நொண்டியா நடமா பழைச்சு பழைக்கிறது? ஏண்டா திருடுங்க? பகல் பூரா படுத்து தூங்குறது, ராத்திரி பூரா எவ தாலி இருக்கலாம், எவ வீட்டுல கண்ண வைக்கலாம்னு ஊமை கொட்டா மாதிரி அலைகிறது. சங்கியா தம்பி மட்டும் இல்லன்னா ஊரையே கொள்ளையடிச்சிருப்பானுங்க களவாணி பசங்க. இவங்க மூஞ்சில துப்புனாலே ரோசம் வராது, நீங்க போய் கீழே துப்புறீங்களே. அங்கடா வெண்ண முறைக்கிற முடிய நோண்டி போடுவேன். என்னங்கப்பா இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. ஆளுக்கு 1000 ரூபாய் அபராதம் கட்டினா அவுத்து விடுங்கப்பா. இவங்களுக்கு அபராதம் மட்டும் போட்டா பத்தாது. நம்ம ஊர் பஞ்சாயத்துல இத்தனை பேருக்கு மத்தியில கும்பிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அபராதத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு எங்க கட்ட அவுத்து விடுங்க. அதெல்லாம் முடியாது, கும்பிட்டு விழுந்தே ஆகணும். அதான் நசுக்கிற நெல்லையும் போட்டு அபராதத்தையும் கட்டுறோம்னு சொல்றோம்ல. ஆமா கண்ணுங்களா, உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியாது. ஏன்னா நீங்க திருந்தவே மாட்டீங்க. மரியாதையை இங்க கும்பிட்டு விழுந்துட்டா உங்க எல்லாருக்குமே நல்லது. அங்கையா சொல்லிட்டான்ல, விழுந்து கும்பிடுங்கடா. பொம்பளை எல்லாம் நிக்கிறாங்கல்ல, எப்படி கால்ல விழுறது? மானங்கட்ட தொழில செஞ்சு விட்டு மறுவாதி வர தேடுறீங்களா? உயிரோட ஊர் போய் சேரணும்னா மரியாதையா விழுந்து கும்பிடுங்க. விழுந்து கும்பிடுறோம். அவுத்து விடுங்க. விழுந்து கும்பிடுங்கடா. விழுங்குறானா? என்ன ராமசாமி தவிர உங்க வீட்டு கூலிக்காவக்காரன் என்ன பண்றது? உண்ட வீட்டுக்கு 2 பண்ணிட்டான் நாப்ப. என்ன பண்றது? அவன் அபராத தொகையை நான் தான் கட்டி தொலைக்கணும். ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், உன்னை நான் மன்னிச்சாலும் இந்த கிராமம் மன்னிக்காதுடா. இனிமே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது, மரியாதையா ஓடி போய் போடா. காவ மரியாதைய கையில வச்சிருந்தவங்க காவ காத்திருந்தா ஊருக்குள்ள எப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குமா? காவலுக்கு கூலிக்காரன் வச்சதுனால அந்த மாதிரி நடந்துருச்சு. இனிமே எங்களுக்காக யாரும் காவ காக்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த ஊருக்கு நான் தான் காவக்காரன். காவக்கார சங்கையா, எங்க ஊரு 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 காவக்கார சங்கையா. ஏண்டா இழிச்சவாத்தனமா நெல்ல நசுக்கி மாட்டிக்கிட்டு ஊர் காவக்காரன் சங்கையா சொன்னான்னு பஞ்சாயத்துல அத்தனை பேர் காலையில விழுந்து கும்பிட்டுட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அட சும்மா நிறுத்தப்பா. நீ மட்டும் மாமக முந்தானைய தொட கூட முடியாம மூக்கறுப்பட்டு வரல, பெருசா பேசுறிய. சங்கையா பொல்லாத பய, அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. அவன் ஊர் திருவிழால பூவாய வீடு பூந்து தூக்கிட்டு வரான்டா. தடுத்தா நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு வேண்டியது பூவாயி, எங்களுக்கு வேண்டியது சங்கையாவோட. இங்கதானே வரேன்னு சொன்னாரு, காணுமே. சரசே, சத்தம் கேக்குது. என்னங்க சரசே? என்னங்க
உங்களை பாக்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமாடுச்சு தெரியுமா? காதல்னா சும்மாவா? இப்படி நான் யாத்தாளைனா? ஆமா, நான் சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி அடக்கால் டவுசரை போட்டுட்டு இருப்பீங்க? எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிறோம். நீ மட்டும் சொல்லு, இப்ப டயர் அவுத்துறேன். டயர் அவுத்துட்டு வேட்டி கட்டிக்கிறோமா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்க. சம்மதிக்கலன்னா கட்டின புடவையோட வந்துட்டு போறேன். ஐயோ, எங்க அப்பா திட்டம்லாம் போயிருமே. என்னது திட்டமா? எங்க அப்பா திட்டுவார்னு சொன்னேன். அப்படியா? நான் என்னமோன்னு நினைச்சேன். நினைக்கிறது இருக்கட்டும் சரசு. விடுங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க? எலுமிச்சம்பழத்தை காக்கா தூக்கிட்டு போகுதுன்னு நினைப்பாங்க. ஐயா விடுங்க, எங்க வீட்டுக்கு போறேன் நானு. என்ன ஓடி ஓடி போயிடுறா? கல்யாணம் ஆக போகுதுல, அப்புறம் பாத்துக்கிறேன். போவாயே போவாயே. ஐயோ, கைய விடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. யாரும் பாத்திர கூடங்கறக்காத்தான் கொல்ல பக்கமா வந்தேன். இந்த இதை வாங்கிக்க. என்ன இது? சேலை. அம்மன் அடுப்புக்கு வரும்போது நீ இதைத்தான் கட்டிட்டு வரணும். வாங்கிக்க. வேண்டாங்க. பரவாயில்ல, வாங்கிக்க. இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, அன்னைமார்களே, அக்காமார்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, இன்று இந்த பொதுமு கிராமத்திலே சங்கையா கோவில் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு இந்த நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. உங்க எல்லாத்துக்கும் எங்களது வணக்கம். வணக்கமே எங்கள் வணக்கம். என் மேல கள்ளத்துக்கு போட்டது ஆசை நிறைந்த அருமை பெரியோருக்கு வணக்கமே. வணக்கமே எங்கள் வணக்கமே. எங்கள் வணக்கமே. எங்கள் வணக்கமே. இந்த நாடகத்தை நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? உங்க கண்ணாலே நாடகத்தை பார்க்கணுங்க, ரெண்டு காதாலே பாட்டுகளை கேட்கணுங்க, ஒண்ணு சொன்னா போல் அமைதியா இருக்கணுங்க. ரசிக சோதர சோதரிகளே வணக்கமுங்க. அம்மா பூவாயே, பாரு தம்பி தூங்கி விழுவுறான். வாமா வீட்டுக்கு போவோம். கட்டிகளை பொத்துக்கிட்டு பார்க்காதீங்க, முன்னாடி வந்து முடிய வர இருந்து என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்க்கணுங்க, ரெண்டு காதாலே பாட்டுகளை. நீ உட்காராத்தா. யாப்பா, உனக்கு உடக்க வந்தா நீ போய் உடங்க. பூவாய நாங்க உனக்கு அடிச்சு தின்னுட மாட்டோம். நீ உட்காரு. சரியாத்தா, நீங்க இருந்து பாத்துட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். யாராவது வர்றாங்களா பாத்து. நீங்களா அங்கேயே இருங்க, நான் போய் பூ வாங்கிட்டு வரேன். யாரது? சின்ன காளையா? நீ எங்க இந்த நேரத்துல? கிழவா, உன் பொண்ணு என்ன வரலையா? அதையே நீ கேக்குற? பொண்ணை ஊர் மேய விட்டுட்டு நீங்க என்ன பண்ற? சொன்ன கட்ட பயல, வார்த்தை அளந்து பேசு. கேட்டு போயலுக்கு ரோஷம் வேறையா? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை தொட விட மாட்டேன்டா. நீ உசுரோட இருந்தா தானே.
முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.